நான் எப்ப சொன்னடி? நான் அப்படி சொல்லவே இல்ல. என்னாச்சுடி? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி 2 years பேக் 40,000 வச்சு ஏசி வாங்கினா. இப்ப கூலிங் சரியாக மாட்டேங்குது அண்ட் கரண்ட் பில் கூட ஜாஸ்தி வருது. அப்படியா? அவங்க என்ன மாதிரி ஏசி வாங்கியிருக்காங்க? 5 star ஏசி தான் வாங்கினா. அப்புறம் அவர் ரூம் சைஸ்க்கு ஏத்தபடி 1.5 ton ஏசி வாங்குது. அவ மட்டும் இல்ல, ஈவன் நம்ம கூட ரூம் சைஸ் பார்த்து இல்லனா ஸ்டார் ரேட்டிங் பார்த்து தான் ஏசி வாங்குவோம். இது ஸ்டார்டிங்ல நல்லா தான் ஒர்க் ஆகும், ஆனா ஸ்லோவா கூலிங் கம்மி ஆயிட்டு பவர் பில் அதிகமா வருது. ஸோ நீங்களும் இந்த சம்மர்ல ஏசி வாங்குறதா இருந்தா இந்த 2 ஃபேக்டர்ஸோட சேர்த்து நான் சொல்ல போற பாயிண்ட்ஸும் கன்சிடர் பண்ணி ஏசி வாங்கிக்கோங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் லாஸ்ட் 90 டேஸ்ல இருந்து ஆன்லைன்ல இருக்கிற பெஸ்ட் ஏசிஸ் எல்லாமே வாங்கி வேற வேற ரூம்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணோம். அப்ப நான் போய் புக்கும் பென் கொண்டு வரேன். சரி சரி, இப்ப சொல்லு, என்னோட ரூம்க்கு எந்த ஏசி வாங்கணும்? உனக்கு ஏசி கூலிங் வந்து ரூம் சைஸ் வச்சு இல்ல, அந்த ரூம்ல சீலிங் எந்த ஹைட்ல இருக்கு, சன்லைட் ஏதாச்சும் ரூம்குள்ள வருதா, ரூம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு, விண்டோ ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணி தான் ஏசி வாங்கணும். உனக்கு இன்னும் கிளியரா புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உன்னோட ரூம் டாப் ஃப்ளோர்ல இருக்கு, அதுக்கு மேல எந்த ரூம் இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப சன்லைட் டைரக்டா உன் ஸ்லாப் மேலதான் விழும், அந்த ரூம் சீக்கிரமா சூடாயிடும். இதனால ரூம் கூல் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓ, அப்போ அதனால தானா சம்மர்ல ஏசி கண்டினியூஸா ஆன் ஆயிருந்தாலும் ரூம் சரியாவே கூல் ஆகாது? ஆமா, இது எல்லாரும் ஃபேஸ் பண்ற காமன் ப்ராப்ளம். ஈவன் நீ கார் வெளியில விட்டு ஏசி எவ்வளவு வச்சாலும் அது கூல் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதே சயின்ஸ் தான் எங்கேயும். ஓ, இது வச்சு நீ சொல்றது என்னன்னா 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா 1 ton ஏசி கரெக்டா இருக்கும். அதுவே என்னோட ரூம் டாப் ஃப்ளோர்ல இருக்கு, சன்லைட் டைரக்டா விழுது அண்ட் சீலிங் ஹைட் கூட அதிகமா இருக்குன்னா 1.5 ton தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படா, அப்ப இந்த வாட்டி என்னோட ரூம்க்கு 1.5 ton ஏசி எடுத்துக்கிறேன். கரெக்டா இருக்கும். இரு அவசரப்படாத. மார்க்கெட்ல 1.5 ton ஏசிஸ் எல்லாமே கூட சேம் பவர்ல இருக்காது. திருப்பி இதென்ன ட்விஸ்டடி? ட்விஸ்ட் இல்ல, இந்த 1.5 ton ஏசிஸ்லாம் ரேட்டட் கூலிங் கெபாசிட்டின்னு இருக்கும். இது உனக்கு ஏசிஸ் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்டா இருக்கும். உனக்கு இன்னும் கிளியரா காட்டுறேன் பாரு. இந்த ரெண்டுமே கூட சேம் 1.5 ton ஏசிஸ் தான். டீடைலா பார்த்தா ஒன்னுத்துல ரேட்டட் கூலிங் கெபாசிட்டி 4900 இருக்கு அண்ட் இதுல பார்த்தா 5000 இருக்கு. இதுல என்ன இருக்கு? வெறும் 100 watts டிஃபரன்ஸ் தானே? நீ நினைக்கலாம் ஜஸ்ட் 100 watts தானேன்னு, ஆனா சம்மர் பீக் டைம்ல தான் உனக்கு தெரிய வரும் ஜஸ்ட் 100 watts எவ்வளவு பெரிய இம்பாக்ட் தருதுன்னு. என்னது, ஏசி வாங்கணும்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா? நான் நினைச்ச 3 star ஆனா சீப், 5 star ஆனா பெஸ்ட். நீ மட்டும் இல்ல ஆரியா, எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஸ்டார் ரேட்டிங் ஏசியா இருந்தாலும் பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா கம்மி ரேட்டிங்ல இருந்தா கரண்ட் பில் அதிகமா ஆகும்ல? ஆமா, இதுக்கு ISEERன்னு கவர்மெண்ட் ஒரு நம்பர் தருவாங்க. நீ இந்த ஸ்டிக்கர் பாத்தீனா அதுல உனக்கு தெரியும் இது எவ்வளவு அதிகமா இருந்தா அவ்வளவு கம்மியா கரண்ட் பில் வரும். ஆனா 3 star எப்ப எடுத்துக்கணும், 5 star எப்ப எடுத்துக்கணும்னு கம்ப்ளீட்டா நம்ம யூசேஜஸ் தான் இருக்கும். ஃபார் சப்போஸ் நீ ஏசி டெய்லி 8 hours மேல யூஸ் பண்ண போறேன்னா 5 star இருக்கிற ஏசி எடுத்துக்கோ. இல்ல 3 to 4 hours தான் யூஸ் பண்ண போறேன், வீட்ல வயசானவங்க இருக்காங்கன்னா 3 starல வர ஏசி எடுத்துக்கோ. இது நம்ம அம்மாக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, எவ்வளவு வெயில் இருந்தாலும் 1 hour போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. சோ நீங்களும் ஏசி ரெகுலரா யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா 5 star இருக்கிற ஏசி கரெக்டா இருக்கும். இல்ல ஜஸ்ட் 3 to 4 hours தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா 3 star ஏசி கரெக்டா இருக்கும். நீரு, ஒருவேளை நம்ம ரூம்ல ஏசி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம ஸ்கின் ஏதாச்சும் பிஸ்பிசன் ஆகுமா? இப்போ அந்த டவுட் உனக்கு எதுக்கு வந்தது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டா. ஓ அப்படியா? அவ எங்க இருக்கா? சென்னையில அக்கா. ஆக்சுவலா கோஸ்டல் ஏரியாஸ்ல ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்காக தான் அவளோட ரூம் கூலா இருந்தா கூட பாடி ஃபுல்லா பிசு பிசுன்னு ஆகுது. அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஏசி யூஸ் பண்றது வேஸ்ட்னு சொல்றியா? ஐயோ, அந்த மாதிரி ஏரியாஸ்ல ட்ரை மோட், ஹியூமிடிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஏசி வாங்குறது பெஸ்ட். இந்த மோட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜில பாத்தீங்கன்னா ட்ரை மோட், மான்சூன் கம்ஃபர்ட்னு இருக்கும். ஆனா சாம்சங்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ ட்ரை இல்லனா ட்ரை மோடுன்னு இருக்கும். அண்ட் பானாசோனிக்ல ட்ரை மோட், ஹியூமிடிட்டி சென்சிங் லாஜிக்னு இருக்கும். உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருந்தா இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஆமா நீரு, எனக்கு ஒரு விஷயத்துல டவுட்டாவே இருக்கு, கேக்கட்டா? எதுக்கு லேட்டு கேளு. இப்ப நம்ம ஊர்ல வெயிலுக்கு அப்புறம் ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அதனால அவுட்டோர் யூனிட்க்கு எந்த எஃபெக்டும் இருக்காதா? எதுக்கு எஃபெக்ட் ஆகாது? வெயில் வந்தாலும் இல்ல மழை வந்தாலும் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரஸ்ட் பிடிக்கும். அப்புறம் அந்த அவுட்டோர் யூனிட் கூட வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அண்ட் கேஸ் லீக் ஆகிறது ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஏசி சீக்கிரமா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயில இருந்ததானா ப்ராப்ளம், அது கவர் ஆக மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா வச்சுட்டா கரெக்டா இருக்கும். கிழிச்ச. இப்போ வர மேஜர் பிராண்ட் ஏசிஸ் எல்லாமே ஆன்டி கொரிசிவ் கோட்டிங்கோட வருது. சோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கிற ஏசி சூஸ் பண்றது நல்லது. சோ ரொம்ப சீக்கிரமா ரஸ்ட் ஆகாம இருக்கும். அப்படியா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கோட்டிங்ஸ்க்கு எல்லாம் ப்ளூ ஃபின், ஓஷன் பிளாக் ப்ரொடெக்ஷன், கோல்ட் ஃபின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல
ஆன்டி கொரோஷன் கோட்டிங்ஸ்ல வருது. ஸோ நீ ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அங்க இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஓகே? இப்போ வரையும் என்னென்ன புரிஞ்சது சொல்லு. என்ன இருக்கு, நம்ம ரூம்ல அதிகமா வெயில் படுதுன்னா 1.5 டன் ஆர் எபோல இருந்த ஏசி வாங்கணும். அதுவே நம்ம ஏரியால ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தா ட்ரை மோட் அண்ட் ஹியூமிடிட்டி மோட் உள்ள ஏசிஸ் வாங்கினா போதும். இப்போ அம்மாக்கு 3 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கிற ஏசிஸ் போதும். இல்லனா என்ன மாதிரி ஏசி நிறைய நேரத்துக்கு யூஸ் பண்ணா 5 ஸ்டார் ஏசி பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் அவுட்டோர் யூனிட் பத்தி சொல்லணும்னா ஆன்டி கொரோஷன் ப்ரொடெக்ஷனோட இருக்கிறது வாங்குனது தான் பெஸ்ட். பர்ஃபெக்ட். இன்வெர்டர் அண்ட் நான் இன்வெர்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதுல என்ன வாங்கணும்? இப்போலாம் நான் இன்வெர்டர் ஏசிஸ் யாருமே யூஸ் பண்றது இல்ல. 90% எல்லாருமே இன்வெர்டர் ஏசிஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஈவன் பிராண்ட்ஸ் கூட இன்வெர்டர் ஏசிஸ் தான் அதிகமா மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டுத்துல டிஃபரன்ஸ் என்ன? நான் இன்வெர்டர் ஏசில கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் ஸ்பீட்ல ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஏசியை 24 டிகிரிஸ்ல வச்சிருக்கனா அந்த 24 டிகிரிஸ் டெம்பரேச்சர் ரீச் ஆனதும் கம்ப்ரஸர் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடும். ரூம் எப்போ திரும்பி ஹீட் ஆகுமோ அப்போ கம்ப்ரஸர் திரும்ப ஆன் ஆகும். இப்படி ஃப்ரீக்வெண்டா ஆன் அண்ட் ஆஃப் ஆகுறதுனால கம்ப்ரஸர் மேல லோட் அதிகமா ஆகி கரண்ட் பில் அதிகமா வருது. அதுவே இன்வெர்டர் ஏசில பார்த்தா நம்ம ரூம் டெம்பரேச்சர் செட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ரஸர் ஃபாஸ்டா ரன் ஆகி அண்ட் அந்த ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆனதும் ஆஃப் ஆகாம ஸ்லோவா 30 to 40%ல கம்ப்ரஸர் ரன் ஆயிட்டு டெம்பரேச்சர் ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணும். அகைன் ஹீட் அதிகமானதுக்கு அப்புறம் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி கண்டினியூஸா எஃபிஷியன்ட் கூலிங் கொடுக்கும். அதுக்கு தான் இன்வெர்டர் ஏசிஸ்ல நாய்ஸ் அண்ட் வேர் அண்ட் டேர் கம்மியா இருக்கும் அண்ட் கரண்ட் பில் கூட கண்ட்ரோலா இருக்கும். சோ நீங்களும் ஏசிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இன்வெர்டர் டெக்னாலஜி இருக்கிற ஏசிஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆமா, இப்ப எந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் இருக்கிற ஏசிஸ் வாங்கணும்? யூஸ்வலி ஏசிஸ்ல எத்தனை ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் மோஸ்ட்லி ஹார்ட்வேர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாது, சேமா தான் இருக்கும். ஆனா சில ஃபீச்சர்ஸ் சொல்றேன், அது மட்டும் கம்பல்சரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் காப்பர் காயில். இது 100% இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் R32 கேஸ். இது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இது வரைக்கும் இருக்கிற ஓல்ட் ஏசிஸ் எல்லாமே R22 கேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ மோஸ்ட்லி யாருமே அதை யூஸ் பண்றது இல்ல அண்ட் கவர்மெண்ட் கூட பேன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை செகண்ட் ஹேண்ட்ல ஏசி வாங்கணும்னு இருந்தீங்கன்னா R32 கேஸ் இருக்கிற ஏசி மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் கேஸோட சேர்த்து மோட்டர்ஸ் கூட செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் மோட்டரா, டூயல் மோட்டரா இல்ல ஸ்விங் மோட்டர்ஸான்னு. ஆனா இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி பிராண்ட்ஸ் எல்லாமே கூட ஸ்விங் அண்ட் டூயல் மோட்டர்ஸோட தான் வருது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வைஃபை இருக்கிற ஏசி வாங்கினா. நம்மளும் வைஃபை இருக்கிற ஏசி வாங்கலாமா? மிஞ்சி போனா நீ எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவ சொல்லு? ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்பீடா ரூம் கூல் பண்ண போன்ல இருந்து ஆபரேட் பண்ணுவ. அப்புறம் நம்ம அம்மா கூட ரிமோட் யூஸ் பண்ணி தான் ஆபரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தவிர ஒண்ணுமே இருக்காது. ஆனா இதுவே நார்மல் ஏசி வாங்கினா அட்லீஸ்ட் மணியாச்சும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். சோ இப்போ ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஏசி வேணாம்னு சொல்லுவாரியா? ஐயோ, அப்படி சொல்ல வரல. நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொன்னேன். புரிஞ்சுது. இப்போ நம்ம மார்க்கெட்ல வைஃபை, ஏஐ, அப்புறம் 7-in-1 கன்வெர்ட்டபிள், 6-in-1 கன்வெர்ட்டபிள், இப்போ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜில ஏசிஸ் வருது. ஸோ நீங்க எல்லாம் டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஏசிஸ் வாங்கிக்கோங்க. இல்ல எங்களை மாதிரி ரெகுலரா யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நார்மல் ஏசிஸ் வாங்குங்க. அப்படா, இப்ப எந்த மாதிரி ஏசிஸ் வாங்கணும்னு எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிச்சு. இரு இன்னும் ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் வாரண்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ இன்னும் இருக்கா? சரி சொல்லு. நிறைய பேர் வீட்ல ஸ்டெபிளைசர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டா 100% ஸ்டெபிளைசர்ஸ் வாங்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியாஸ்ல பவர் ஃபிளக்சுவேஷன்ஸ் அண்ட் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்டாவே நடக்கும். இதனால ஏசிஸ் டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கு. 40,000 ஏசியை டேமேஜ் பண்றதை விட ஜஸ்ட் 2,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டெபிளைசர் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் வாரண்டி பத்தி சொல்லணும்னா காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி இது ஓவரால் ஏசிக்கு கொடுப்பாங்க. இது எவ்வளவு அதிகமா இருந்தா அவ்வளோ பெஸ்ட். இப்போ வர பிராண்ட்ஸ் எல்லாமே கூட 1 to 5 years கொடுக்கறாங்க. செகண்ட் ஒன் கம்ப்ரஸர் வாரண்டி. அது என்ன? இப்பதானே சொன்னனே. அது காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி, இது கம்ப்ரஸர் வாரண்டி. இந்த கம்ப்ரஸர் வாரண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உனக்கு பிராண்ட்ஸ் பொறுத்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். எதுக்குன்னா ஏசில பார்ட்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆனா இதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. தேர்ட் ஒன் பிசிபி வாரண்டி. இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா சில பிராண்ட்ஸ் வெறும் 5 years வாரண்டி தருவாங்க. சோ ஹை வாரண்டி இருக்கிறத சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். வேற ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாமே கேட்ட, ஆனா மெயின்டெனன்ஸ் பத்தி கேட்க மறந்துட்டு பாத்தியா? நீங்க கூட ஏசிஸை ரெகுலரா யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா எவ்ரி 15 days ஒரு தடவை ஃபில்டர்ஸ் கிளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு வருஷத்துல 2 தடவை ஆச்சு டீப் கிளீனிங் பண்ணணும். அதுவும் சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ இது நமக்கு அர்பன் கம்பெனி ஆர் சர்வீசஸ் அவங்க கூட பண்றாங்க. அண்ட் டெம்பரேச்சர் உன்ன மாதிரி நிறைய வைக்கிறவங்க டைரக்டா 16 to 18 degrees வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
ஆனா அது ரொம்ப தப்பு. இதனால ஏசி மேல பிரஷர் அதிகமா விழும். ஸோ மேக்ஸிமமா 24 இல்லைன்னா 25 டிகிரிஸ்ல வச்சு யூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா கூலிங் எப்படி வரும்? ரூம் அப்படி ஃபாஸ்டா கூல் ஆகணும்னா டர்போ மோட், விராட் மோட், ஃபாஸ்ட் மோட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு பிராண்ட் பொறுத்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆன் பண்ணிட்டு அப்புறம் 24 டிகிரிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டா ஏசி பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம லாங் டர்ம் வரைக்கும் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற எல்லா ஏசிஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டகரி வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல ஏசிஸ் பத்தி எவ்ரி ஃபீச்சர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதனால உங்களுக்கு ஏசி சூஸ் பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏசிஸ் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பர்சனலா உங்களுக்கு ரிப்ளை தரேன். And see you in the next video.